மேட்ரிக்ஸ் தமிழில் வந்து அணி. இதோட மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா தமிழில் அந்த வார்த்தையை வந்து எப்படி பிரயோகிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே வந்து உங்கள் கண்ணு முன்னால் இருக்கிறது ஒரு ஃபார்மேட் ஆஃப் நம்பர்ஸ் A11, A12 எக்ஸெட்ரா A1n, A21, A22 எக்ஸெட்ரா A2n, அப்படியே தேர்ட் ரோ. அடுத்தது லாஸ்ட் என்ட்ரிஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், AM1, AM2 எக்ஸெட்ரா AMN. இது வந்து ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு பேர். மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் அதுதான், ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ். இதில் இடது பக்கம் வந்து வலது பக்கம் நோக்கி வரிசையாக இருக்கிறதெல்லாம் வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம். மேலிருந்து கீழே இருக்க வரிசைகளை வந்து காலம்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரோ வந்து என்னது, A11, A12 எக்ஸெட்ரா A1n. அதுவே ஃபஸ்ட் காலம்னா A11, A21, A31 எக்ஸெட்ரா AM1. இதுதான் ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ. ஸோ இது மாதிரியே அடுத்தடுத்த எத்தனாவது நம்பர் இருக்கு இல்லையா, 1 2 எக்ஸெட்ரா n காலம்ஸ் இருக்குது, 1 2 3 எக்ஸெட்ரா m ரோஸ் இருக்குது. ஸோ இதை வந்து தமிழில் சொல்லும்போது அணி, மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலண்ட் டேர்ம் இன் தமிழில் வந்து அணி. அணி வந்து செவ்வக அடுக்கு, நம்பர்களோட செவ்வக அடுக்கு அப்படின்னு பொருள் தமிழில். அதுதான் வந்து இந்த செவ்வக அடுக்கு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த எம் ரோஸ் n காலம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், அல்லது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எம் இன்டூ போட்டு என்னு எழுதுவோம். ஆனால் ரீட் பண்ணும்போது m/n அப்படின்னு எழுதுவோம். m/n தான் வந்து இந்த அணியோட, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் அல்லது டைமென்ஷன். இப்போ அணி அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு அழகு அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. பட் அணிங்கிறது நம்ம இதுக்கு பொருத்தமானது என்னன்னு பார்த்தோம்னா, அணிவகுத்து நின்றனர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆர்மியில் ஃபார் எக்ஸாம்பிள், அல்லது ஸ்டூடெண்ட்ஸு எங்கேயாவது ப்ரேயர்லேயோ அல்லது எங்கள் கூட்டத்தில் அசம்பிள் ஆகிறதுக்கு அணிவகுத்து நின்றனர். கூட்டமாக கும்பலாக இல்லாமல் வரிசைப்படி, மேத்தமெட்டிக்ஸ்னாலே வந்து ஏதோ ஒரு ஆர்டர் இருக்கும். ஆர்டர் படி நின்னோம்னா தான் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த கட்சி மீட்டிங்கில் ஒரு அணிவகுத்து ஒழுக்கமாக நின்றுருந்தாங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது மாதிரி கோயில், மகாமகம் கோயில், குளம், கும்பல் அதிகமாக கூட்டம் சேர்கிற இடங்களில் பூராவுமே வந்து அணிவகுத்து நிற்கிற பழக்கம் மக்கள்கிட்ட இருந்ததுன்னா, அதை அரேஞ்ச் பண்ண, ஒழுங்கு பண்ணவும் ஆள்கள் தேவை. அப்படி நிற்கிற பழக்கம் மக்கள்கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கேயும் கூட்டமும் சேராது, இந்த மாதிரி தவறுதலான மரணங்களும் நடக்காது. அது மரணங்கள் சொல்லக்கூடாது, தற்கொலை படை மாதிரி தான். கும்பலாக போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி மிதித்து சாவுறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தற்கொலை படைக்கு ஈக்குவலண்ட்டு தான். ஸோ அணிவகுத்து நிற்கிறது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்.